ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெகந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 13 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சது நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 13 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜும்கா டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜும்கா டிசைன்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான் மெயினாக இருக்க போது. அதுக்குள்ளே போடுற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்ததாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே பேசிக் எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதில் வந்து ஷேப்ஸ் தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியதாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது, பட் அதுக்குள்ளே போடுற எலமெண்ட்ஸ் எல்லாமே பேசிக் எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொன்றா போடுறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த ஷேப்ஸ்குள்ளே என்ன எலமெண்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. யூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் தான் இப்போ போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா ஒரு லீவ்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஷார்ட்டம்ஸ். இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு லைன்ஸ் போட்டு ஒரு லீவ்ஸ், தென் இங்கெல்லாம் டாட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைன்ஸ் போட்டிங்க இல்லையா, ஸோ அதில் அங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன டாட். ஓகேங்களா? ஃபினிஷிங்கில் ஹைலைட் லைட்டாக அவுட்லைன் ஒன்று கொடுத்துருங்க, கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான். செகண்ட் ஒன் பாருங்கள். சேம் ஒரு லைன், என்ன ஷேப்புன்னு பாருங்கள். சேம் யூ போட்ட மாதிரியே தான், பட் லைட்டாக இப்படி ஒரு கர்வ், இங்கே கொஞ்சம் ப்ராடாக வந்து ஒரு கர்வ் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே லைன்ஸ் போடாமல் இப்படி வளைஞ்சு டபுள் லைன். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட் ஹம்ஸ் வச்சுருங்க. ஹம்ஸ் எல்லாமே ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இங்கே ஷார்ட் ஹம்ஸ் வைக்கிறீங்க, தென் வந்து பிக் ஹம்ஸ் வைக்கணும். ஃபில் பண்ணுறீங்க, அகெயின் லைன்ஸ் போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ எங்கெங்கே ஃபில் பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணுறோம். தென் இங்கே ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு லீவ்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா 3 இப்படி தான் போடணும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டுடுறீங்களா, சேம் இப்போ இதே அளவில் இப்படி
ஈவனாக போடுறீங்க. ஸோ அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் தென் இங்கேருந்து இது 2 ஈவனாக இருக்கணும். இது இதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். ஸோ இப்படி தான் போடணும். இது தப்பு. இப்படி தான் போடணும். தென் டாட்ஸ். இங்கே என்ன பண்ணி இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து வி ஷேப் தான் போட போகிறோம். பாருங்கள். இந்த இடத்துல ஸ்பைரல். இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. பாருங்க நான் எப்படி டாட் வைக்கிறேன்னு. ஓகேங்களா? ஒன்றோடு ஒன்று இப்படி ஒட்டிடக்கூடாது. தென் இங்கே வந்து லைன்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே இந்த டிசைன் போட்டுடணும். ஸ்பைரல். ஷார்ட் டர்ம்ஸ் வந்து ட்ரிபிள் லேயர் போட்டுக்கோங்க. பாருங்கள் நான் டாட் எப்படி வைக்கிறேன்னு. நீங்களும் அப்படி தான் வைக்கணும். ஒன்றும் இல்லை, கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படியே எடுத்துருங்க. ஓகேங்களா? அகைன் பாருங்கள். கோன் பேப்பர் இப்படி ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு ஒரு சர்க்கிள் வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி டாட் இவ்வளோ தான். ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா சர்க்கிள் நீங்கள் சர்க்கிள் போடாமலே வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்துருச்சா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாட் இப்படி 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 இப்படின்னு இப்படி 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 பண்ணி விடுவீங்க போல். ஸோ அப்படி வைக்காதீங்க. ஓகேங்களா? இப்படி தான் வைக்கணும். இப்படிலாம் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வச்சு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் போடவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்.
இதுக்குள்ளே இப்போ நான் கொடுக்குற அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்கக்கூடாது, ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது. ஸோ அழகாக இந்த மாதிரி நீட்டாக ஒரே கேப்பில் தான் இருக்கணும். ஓகேங்களா?
ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து ஜும்கா டிசைன்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஷேப்ஸ் மட்டும்தான், உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது தான். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.